வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகம்னாக்கா ஃப்ரைட் ரைஸில் தான் போடணுமா என்ன, லெமன் ரைஸ்லேயும் சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான கேப்சிகம் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை பாதி பொரிஞ்ச அப்புறம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே ஒரு டீஸ்பூன்னு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு நான் ஒரு வெங்காயம் சேர்த்துன்னு இருக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 10 செகண்ட் கொஞ்சம் கலரிட்டு அப்புறமா நீங்கள் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கேப்சிகம் ரெண்டும் ஒன்றா ஃப்ரை ஆகணும். இப்போது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸ்னால் ரொம்ப எல்லோவாக இருந்தால் நல்லா இருக்காது. ரொம்ப லைட் கலரில் வர மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், கேப்சிகம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் லாஸ்ட் என்ன ஒரு நிமிஷத்தில் இறக்குறீங்கன்றப்போ ஒரே ஒரு கேரட்டு துருவி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சேர்த்துட்டு ரைஸ் நான் தனியாக வச்சுருந்தேன், வேக வச்சு வச்சுருந்தேன். சுட சாப்பாடு, சூடான சாதத்தில் கலரி விட்டுடலாம். சாப்பாடெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் லெமன், நான் ஒரு முழு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிருக்கிறேன். கொத்தமல்லி பச்சையாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பச்சையாக அப்படியே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சாப்பாட்டில் உப்பு சேர்த்துருப்போம், பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. பாருங்கள், கேப்சிகம் லெமன் ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு போகிறதுல ஒரு டைமுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா இதில் கொஞ்சம் தேங்காய் கூட திருவி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் பூ கூட சேர்த்துடலாம். சூப்பர், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லெமன் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எப்பவுமே நம்ம வீட்டில் செய்கிற ஒன்று, எமர்ஜென்சிக்கு செய்கிற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். கண்டிப்பாக இந்த மாதிரி கேப்சிகம் லெமன் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை பார்க்குறேன்.